ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வர்சஸ் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பாத்தாக மாறிடுச்சு. ஸோ ஒன் டே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது, அதே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இப்படி தான் மார்க்கெட் மாறி மாறி போகுது. ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட் வீக்காக தான் இருக்குது. நேற்று அந்த ஜிடிபி அப்டேட் பண்ண அதில் பெருசாக க்ரோத் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரோத் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியாக தான் வரும் போல். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிஸோட Q3 earnings மறுபடியும் அடி தான் விழும் போல். பெரிய அளவில் க்ரோத் இருக்க சான்சஸ் இல்லை மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ சில சின்ன கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வருது. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க, இல்லைனா ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கு. அப்படி தான் இருக்குது தவிர பெருசாக இல்லை. ஸோ மேபி Q3யும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை போல தான் தெரியுது ரிசல்ட்ஸு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து 150 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது, 23,555 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 49,468 பாயிண்ட்ஸில் இருக்குது, 734 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் பார்க்கும்போது 77,695 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது, 504 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி நெகட்டிவில் தான் இருக்கிறாங்க. ஃபெட்ரல் பேங்க்கில் தான் இன்றைக்கி பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. ஃபெட்ரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2.5% கரெக்டாக நெகட்டிவில் இருக்கிறாங்க. பட் ஃபெட்ரல் பேங்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இறங்கலை. HDFC பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1.5% நெகட்டிவில் வந்துச்சு. 1686 ட்ரேட் ஆகுறாங்க. பட் எக்ஸ்பர்ட் லெவல் நம்ம வந்து கடைசி HDFC பேங்க்கில் ஃபோக்கஸ் பண்ண லெவலுக்கு வந்து இன்னும் வரல. அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஒரு 1500 கீழே வரும் பட்சத்தில் நம்ம HDFC பேங்க் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் HDFC பேங்க்கில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 62 ரூபா அந்த லெவலில் பிரேக் பண்ணி 61.77 அந்த ரேஞ்சில் இருக்குது, ஒரு 1% நெகட்டிவில். ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லேயும் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. இண்டஸ்இண்ட் பேங்கும் 1% நெகட்டிவில் இருந்தாங்க, 973 இருந்துச்சு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குது, ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டியில் எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த பிளட் பாத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ண சில ஸ்டாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது NATCO Pharma தான். 5,000 rupees வந்து ஆட் பண்ணேன். 3 NATCO Pharma ஷேர் வாங்கினேன். ஸோ அந்த 3 NATCO Pharma ஷேர் போக ஒரு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஒரு REC லிமிடெட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14 ஜான்சன் ஃபார்மா ஸ்டாக்கு. இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்ஸு. 16 ரூபா மிச்சம் இருந்து அதுக்கு அந்த ஸ்டாக்கை வாங்கினேன். ஸோ ஓவராலாட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ஒரு ஸ்லோ பைன்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட்டில் பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது இதுதான். 1-2 கன்சிடர் பண்ணணும். அது வந்து இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டே உங்கள்கிட்ட ஷோ பண்ணிட்டேன். ஸோ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 10 ரூபா பாசிட்டிவ் போனது, கடைசியில் 1.90 ரூபா அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் இருக்குது. இன்றைக்கி கன்சிடர் பண்ணதில் டோட்டல் வந்து ப்ராஃபிட்டும் போகுது, லாஸ் ஆட்டும் காட்டுது. ஸோ ஓவரால் லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணதில் இந்த ஒன் டே ஏற்றம் இறக்கலாம், நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2% மேலே பாசிட்டிவில் இருந்தாங்க. 1,271 ரூபா போனது, கடைசியில் 1,266 அந்த ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 2% பாசிட்டிவில் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஜெஃப்ரீஸ், பெர்ன்ஸ்டைன், மிரே அசட் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி சொன்னது பைக்கால் கொடுத்தது 36% வரைக்கும் அப்சைட் போகும், 1,690 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி பைக்கால் கொடுத்துருந்தாங்க. பென்ஸ்டைன் என்ன பண்ணாங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங்கு 25% வரைக்கும் மேலே போகும், 1,520 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் ஜெஃப்ரி சொல்கிறது இவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸ் க்ரோத் வந்து மிட் டீன்ஸ் க்ரோத் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலையன்ஸ் ஜியோ வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த O2C பிஸ்னஸ், ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ், அதுதான் உங்களுக்கு பணம் கொட்டுற தொழில். அதிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து அவங்க அடி வாங்கினாங்க. ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணுறது ஃபினான்ஷியல் இயர் 26ல் இதில் ஒரு பெட்டர் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 26ல் EBITDA, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன், இது வந்து ஒரு 14% ஃபினான்ஷியல் இயர் 26ல் க்ரோத் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்ச் 2020க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு சீப்பஸ்ட் லெவல் வேல்யூஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் 10 இயர்ஸில் இன்வெஸ்டர்ஸ்க்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட் டைம் தான். அது வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக நம்ம ஆர்டிக்கலில் படிச்சிருப்போம். ஸோ 39 அனாலிசிஸில் 33 வந்து பைக்கால் கொடுக்குறாங்க, 3 வந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 3 செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அதிகபட்ச டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறது மிரே அசட் செக்யூரிட்டிஸ் தான். 1,950 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. 57% வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகும் சொல்கிறாங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போ எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் அது நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. ஆனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து என்னோட ஒப்பீனியனை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி ஓலா எலக்ட்ரிக் இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. 75 ரூபா போனது, கடைசியில் 78 ரூபா ஹை போனாங்க. அடுத்தது இப்போ 77 ரூபாவில் ட்ரேட் ஆகுது ஓலா எலக்ட்ரிக். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு அடி விழுந்து 75 ரூபா வரைக்கும் போனாங்க. ஸோ இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செபி வந்து இவங்களுக்கு ஒரு வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது
எக்ஸ்பேன்ஷன் பிளான் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இவ்வளோ ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம், அதுக்கு வேண்டி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அதை அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சஸ்ட்டாக தான் இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவில் வந்து ட்விட்டரில், விச் மீன்ஸ் இப்போ எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க அதை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்து இது டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க போல் எக்ஸ்சேஞ்சஸுக்கு. ஸோ அந்த பேசிஸில் செபி வந்து வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓலா எலக்ட்ரிக்கில் ஒரு அடி விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஓலா எலக்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ஒரு 6 வாரம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது அவங்க ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அக்டோபர் டு டிசம்பர் அந்த பீரியடில் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ எதுக்குன்னு பார்க்கும்போது சில ஷோகாஸ் நோட்டீஸில் வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வந்து நாங்கள் அந்த ரெஸ்பான்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு 6 மாதம் இவங்க டைம் கேட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கு கர்நாடகா ஹைகோர்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து அப்டேட்டு. ஸோ ஐடிசி இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தேன், ஆக்சுவலி ஒரு டவுன் ட்ரெண்ட் போனாங்க, 437 வரைக்கும் போயிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 445 இப்போ வந்து நிற்குது. நான் வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 420 ரூபா பக்கம் வந்துடும் போல அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து 437 வரைக்கும் போனாங்க, கடைசியில் 445 ட்ரேட் ஆகுது. ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது, ஃப்ளாட் பாசிட்டிவில். ஸோ ஐடிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேசிவ் ஃபண்ட்ஸ் எல்லாமே, பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் இருக்கிற பேசிவ் ஃபண்ட்ஸ் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் ஆஃப்டர் லிஸ்டிங் வந்து நாங்கள் ஒரு 1500 கோடிக்கு செல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது மட்டும் இல்லை, ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் இதில் ஒரு $180 மில்லியன் அளவுக்கு வந்து அவுட்ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பேட்டும் பார்த்தீங்கன்னா விற்பாங்க. பேட்டும் நாங்கள் வந்து பேட் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஆக்சுவலி இந்த ரெக்கார்ட் டேட்லாம் வரது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே பேட் சொல்லிட்டாங்க, ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆஃப்டர் த டிமர்ஷன் நாங்கள் வந்து வித்துட்டு வெளியே போயிடணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ஐடிசி ஷேர் இது வரைக்கும் யார்ட்டும் இல்லை, ஐடிசி ஹோட்டல்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து லிஸ்டிங் ஆனோன்னா மேலே போகும். ஆஃப்டர் தட் இவங்கெல்லாம் செல் பண்ணும்போது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும். ஸோ அந்த டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்காதவங்க வந்து வருத்தப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ், குறிப்பாக டிக்சன் டெக்னாலஜிஸ், கைன்ஸ் டெக்னாலஜிஸ், பிஜி எலக்ட்ரோ பிளாக்ஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து சிஜி பவர். இதில் பார்க்கும்போது டிக்சன் டெக்னாலஜிஸ் 7% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கைன்ஸ் டெக்னாலஜிஸ் 4% நெகட்டிவ். பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3% நெகட்டிவ். அதே மாதிரி சிஜி பவர் வந்து 4% நெகட்டிவில் இருக்குது. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலி இவங்களுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் டிக்சன் டெக்னாலஜிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரோக்கரேஜ், ஐ திங்க் சரியாக தெரில, நுவாமான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரோக்கரேஜ் ஏதோ ஒரு ப்ரோக்கரேஜ் சொன்னாங்க, இது வந்து நல்ல மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. நொமுரா 22,256 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட்டும் சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலாட்டே வச்சு போட்டிருந்தேன். டிக்சன் டெக்னாலஜிஸ் வந்து 50% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. மொபைல் எக்ஸ்போர்ட்டே $26 பில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26ல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நொமுரா வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதில் 31 அனாலிசிஸில் 15 வந்து பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, 9 வந்து ஹோல்ட் ரேட்டிங், ரிமைனிங் 7 வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏன் விழுந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலி முந்தின நாள் வந்து டாடா குரூப்போட சேர்மனாக இருக்கிற சந்திரசேகரன் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து $18 பில்லியன் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ 9 நியூ ஃபேக்ட்ரிஸ் வந்து இன்னும் 2 வருஷத்தில் போடுவோம் அப்படின்னு சொல்லி, இது எங்களோட ஒரு லாங் கேம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பேசிஸில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் போட்டு இன்னைக்கு பொழந்துட்டாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸுக்கு நுவாமா வந்து பை கால் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க சொல்கிறது இந்த ரெவலிமிட் எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நுவாமா என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ரெவலிமிட் இதோட பேட்டன் எக்ஸ்பைரி வந்து 2026 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கேன்சர் ட்ரக். அந்த கேன்சர் ட்ரக் வந்து இவங்களுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ரெவன்யூ க்ரோத் ஃபினான்ஷியல் 24ல் காமிச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட 40% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏர்னிங்ஸ் க்ரோத் வந்து இதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து இவங்களோட கீ அசெட்டு. ஆனால் நுவாமா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட புது லான்ச்சாக இருக்கிற இந்த செமாக்யூல்டைடு கனடாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அபட்டாசெப்ட் பயோசிமிலர் இப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட அந்த எபிட்டா லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரெவன்யூ லாஸஸ் வந்து ஆஃப்டர் த ரெவலிமிட் பேட்டன் எக்ஸ்பைரிக்கு அப்புறம் இது வந்து இவங்களோட நியூ லான்ச்சஸ் வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ்க்கு நுவாமா கொடுக்குற ப்ரைஸ் டார்கெட் $1553 சொல்கிறாங்க. 15% வரைக்கும் மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் $1405 போயிட்டு கடைசியில் $1370 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸில் வந்து அப்டேட்டு. ஸோ ஃபார்மா செக்டரில் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஸும் நாட்கோ ஃபார்மாவும் சீப்பாக தான் இருக்குது. நான் இன்னைக்கு வர பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா வாங்கினேன், பட் ரெட்டிஸ் வந்து 2 நாளுக்கு முன்னாடி வாங்கினேன். ஸோ ஓவரால் இது வந்து டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி கொடுத்த அப்டேட். என்டிபிசி பார்த்தீங்கன்னா நியூ சப்சிடரி வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. என்டிபிசி பரமாணு உர்ஜா நிகம் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் எனர்ஜி பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது நியூக்ளியர் எனர்ஜி பிஸ்னஸ்க்கு வேண்டி தான் ஒரு சப்சிடரி இன்கார்பரேட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்டிபிசியில் வந்து அப்டேட். ஆனால் என்டிபிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்கு. 400 தாண்டி ட்ரேட் ஆன ஸ்டாக்கு நல்லா 330 சம்திங்கில் கடைசியாக கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் 400 தாண்டி போனாங்க. மறுபடியும் இப்போ அதே ரேஞ்சுக்கு வந்திருக்கு. 322 அன்னைக்கு மார்க்கெட்டில். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பவர் செக்டரில் ஒரு சீப் வேல்யூஷனில் கிடைக்கும் என்டிபிசி. ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க என்டிபிசி. மேபி வந்து பார்த்தீங்கன்னா 300 வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் என்டிபிசியில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சி கொடுத்த அப்டேட்டு. என்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் செக்மெண்ட்டில் ஆட் பண்ணுற சில ஸ்டாக்ஸை சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று இந்த கேஸ்ட்ரோல் இந்தியா, கிளான்ஃபார்மா, என்பிசிசி, ஃபீனிக்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா, டாரன் பவர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி 31 இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி என்எஸ்சி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெகட்ரான் இந்தியாவை வந்து அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. ரெயில் விகாஸ் நிகம் லிமிடெட் ஆக்சுவலி இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்து ரீசன் பார்க்கும்போது துபாய் பேஸ்டு ஜிபி ஹைச் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற கம்பெனி கூட ஜிசிசி அந்த ரீஜனில் வந்து இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் இவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க. மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆர்வினல் ஷேர் வந்து மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் தான் இருந்துச்சு. துபாய் பேஸ் கம்பெனி கூட அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் விச் மீன்ஸ் சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வேண்டி கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ரீஜனில் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வேண்டியவங்க மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஆர்வினல் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 423 வரைக்கும் போனது. கடைசியில் இப்போ 417 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 417 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஆர்வினல் இப்போதை வெயிட் பண்ணுங்கள். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அமர்ராஜா பேட்டரிஸில் நமக்கு கிடைக்க போதோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிடைக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட பதில். நெக்ஸ்ட் ஏத்தர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூட்டரோட மாடிஃபைட் ரேஞ்சை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏத்தர் 450 ரேஞ்ச் ஸ்கூட்டர். அது பார்க்கும்போது 450S வந்து 1.30 lakhs அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 450Sக்கு ப்ரைஸு. அதே ப்ரோ பேக்குக்கு வந்து 1.44 lakhs அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வேரியன்ட்ஸ் படி பார்க்கும்போது 450X 2.9 kWh வந்து 1.47 lakhsம், அதில் ப்ரோ பேக்குக்கு வந்து 1.64 lakhsம் சொல்லியிருக்காங்க. அதே 450X 3.7 kWh 1.57 lakhsம், ப்ரோ பேக்குக்கு 1.77 lakhsம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏத்தர் கொடுத்த அப்டேட்டு. அது மாதிரி தான் மஹேந்திரா வந்து 2 எலக்ட்ரிக் காரு, ஒன்று வந்து BE6, இன்னொன்று XEV9 இப்படி 2 காரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் அந்த BE6க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் 3க்கு 26.90 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 26,90,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸு. XEV9 பேக் 3க்கு வந்து 30,50,000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 30,50,000 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது இதை விட பார்த்தீங்கன்னா அது ரேட்டு டேக்ஸ்லாம் சேர்க்கும்போது அதிகமாக வரும். 79 kWh பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கார்ஸில் எல்லாமே. பட் ஆக்சுவலி எலக்ட்ரிக் கார்ஸை வந்து இவ்வளோ ரேஞ்ச் கொடுத்து மக்கள் வாங்குவாங்களா அப்படிங்கிறது $1 million கொஸ்டின் தான் இப்போ இருக்க ட்ரெண்டில். பட் ஆக்சுவலி இது எப்படி மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 131 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 184 இந்த பக்கம் இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. 6% இயர் பேசிஸில் இந்தியன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது அவங்களோட இந்தியன் பிஸ்னஸ் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8% சீக்வன்ஷியல் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் செக்மெண்ட்ஸ் ஆக்சுவலி அவங்கள யூகேல பிஸ்னஸ் இருக்குது, தாய்லாண்டில் பிஸ்னஸ் இருக்குது, நெதர்லாண்டில் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீண்டு வராங்க போல் இருக்குது. ஆக்சுவலி சைனாலேருந்து அதிக அளவில் ஸ்டீல் இங்கே உள்ளே வருது. அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் கொஞ்சம் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி 663 போனது, கடைசியில் 691 ட்ரேட் ஆகுது. 6% மேலே கீழே விழுந்தாங்க. கிட்டத்தட்ட 7% வரைக்கும் நெகட்டிவ் போனது. இப்போ கொஞ்சம் மீண்டும் ஒரு 4% நெகட்டிவில் இருக்குது. ஆக்சுவலி உங்களோட ரெவன்யூ growth எல்லாமே Q3 அப்டேட்டில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரைவல்ஸாக இருக்கிற டைட்டன் கூட கம்பேர் பண்ணி நேற்று வந்து இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவ் கொண்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேலே போனது கடைசியில் நெகட்டிவ் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயங்கரமாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸில். அந்த பேசிஸில் கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி நெகட்டிவில் இருக்குது. பட் ஸ்டில் வந்து வேல்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் கல்யாண் ஜுவல்லர்ஸில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. IRDA வந்து GMR பவருக்கு இந்த ஸ்மார்ட் மீட்டரிங் ப்ராஜெக்ட் வந்து யூபியில் நடக்க இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டி இந்த போஸ்ட் குளோபல் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெடுக்கு வந்து 2128 கோடி லோன் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி
IREDA வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து IREDA கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.